ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்து 9th யூனிட் வரைக்கும் மெத்தட் அப்படிங்கிறது வேறு. அது கம்ப்ளீட்டாக லிட்ரேச்சர் அண்டு கிரிட்டிசிசம் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா, இன்க்ளூடிங் பொனட்டிக்ஸ். பட் இந்த 10th யூனிட் மட்டும் எல்லா யூனிட்லேருந்து லிட்ரேச்சர்லேருந்து முழுவதுமாக வேறுபட்ட ஒரு யூனிட். இந்த 10th யூனிட்டுக்கு நேமு அப்ளிகேஷன் ஆஃப் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ். இது ஒரு அப்ளிகேஷன் யூனிட் அப்படிங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக புரிஞ்சுக்கணும். மற்ற யூனிட் மாதிரி படிச்சுட்டு போயிட்டு இந்த யூனிட்டில் மார்க் வாங்க முடியும்னு மட்டும் நினச்சிடாதீங்க. இது அவ்வளோ சுலபமானது கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு பிஜி கிரேடில் இருக்கிறதுனால உங்களை எவாலுவேட் பண்ணக்கூடிய அந்த கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். 10th யூனிட்லேருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ஹைலி ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஏன்னா உங்களை ரொம்ப அதிகமாக எவாலுவேட் பண்ணினா மட்டும்தான் நீங்கள் போய் அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லா அதை வந்து டீச் பண்ண முடியும். அப்படிங்கிறதுக்காக இந்த யூனிட் 10ல் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான கொஸ்டின்ஸும் இருக்கும். அதே மாதிரி அதிகமான அப்ளிகேஷன்ஸ் பயன்படுத்தக்கூடிய ஒரு யூனிட் அப்படின்னா இந்த யூனிட் 10 தான். அதனால் இந்த யூனிட்டை நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ப்ராக்டிஸ் ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் இந்த யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் அப்படிங்கிறத வாங்க முடியும். அதனால் ஸ்ப்ரிங் லைனில் கம்மிங் சண்டே வந்து பார்த்தோன்னா யூனிட் 10க்கான அறிமுக வகுப்பு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுறோம். அதற்கப்புறம் எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து பார்த்தோன்னா இந்த யூனிட் 10க்காக தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். உங்களை வந்து கம்ப்ளீட்டாக அப்ளிகேஷன் ஓரியன்டேஷனில் வச்சுருக்க போகிறோம். எங்களுடைய இந்த முறை இந்த யூனிட் 10க்காக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய அணுகுமுறை அப்படிங்கிறது மற்ற லிட்ரேச்சர் கிளாஸ்லேருந்து இது வேறுபட்ட ஒரு மெத்தடை வந்து பயன்படுத்த போகிறோம். உங்களை அந்த டேவிலேயே உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த அப்ளிகேஷன் அந்த ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது அந்தந்த டேலேயே இருக்கும். அதனால் யூனிட் 10 அப்படிங்கிறது உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் ஜாப்புக்கு போகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு யூனிட் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். சரி, இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா எல்லாமே வந்து பார்த்தோன்னா கிராமட்டிக்கல் ஏரியாஸ் வந்து சினோனிம்ஸ் அண்ட் ஆண்டோனிம்ஸ் அண்ட் பிரேசஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. சிலது மனப்பாடம் பண்ணணும், சிலதாக வந்து பார்த்தோன்னா அப்ளிகேஷனில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அதை வந்து நீங்கள் வந்து மார்க் வாங்க முடியும். அப்போ இந்த 2 டைப்பில் அதை பிரிச்சுக்க போகிறோம். இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த கிராமர் ஏரியா அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட்டு. அதுலேயும் ஐடென்டிஃபையிங் அண்ட் கரெக்டிங் எரர்ஸ் அப்படிங்கிறது இந்த ஒரே ஒரு வேர்டு, இந்த ஒரு டாபிக் அப்படிங்கிறது அது ஒட்டுமொத்த கிராமருக்கு சமமானது. எந்த இடத்துல இருந்து வேணாலும் அந்த கேள்வியை கேட்டுட்டு உங்களை வந்து செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல முடியும். அதேமாரி எல்லா கிராமரும் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அந்த எரர் ஸ்பாட்டை வந்து நீங்களால் மார்க்கே வாங்க முடியும். அதனால் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏரியா. என்டையர் கிராமரையும் புரிஞ்சுக்கிட்டு போகக்கூடிய ஒரு ஏரியா. அதனால் ஸ்ப்ரிங் லைனில் வரக்கூடிய கம்மிங் சண்டே அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் அப்படிங்கிறது இருக்கும். இது ஒரு காமன் எவ்ரிஒன் எல்லாரும் அட்டென்ட் பண்ணிக்கிற ஒரு கிளாஸ் அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கணும். இதுக்கு நீங்கள் இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா QR கோடை ஸ்கேன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எந்த மாதிரியான மெத்தடை ஸ்ப்ரிங் லைன் பயன்படுத்த போகுது அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பில் ஒரு முறை என் கிளாஸ் நீங்கள் அந்த கிராமர் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டீங்கன்னா கிராமருக்குள்ளே இப்படி ஒரு ஷார்ட்கட் இருக்கா அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பில் அப்போ தான் நீங்கள் புரிஞ்சிருக்க முடியும். அதை ஒரு முறை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கூலில் நீங்கள் போனால் கூட அதை வந்து அதே மெத்தடை பயன்படுத்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட உங்களுடைய கிளாஸில் மட்டும் H மார்க் வாங்கிட்டு இருப்போம், உங்கள் கிட்ட படிக்க மட்டும். காரணம் என்ன அப்படின்னா தட் இஸ் a டிஃப்ரெண்ட் மெத்தட். இது வரைக்கும் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. அதை நான் வந்து ரொம்ப ஆர்வமாக படிச்சுக்கிட்ட போன ஒரு ஏரியா. நான் என்னுடைய காலேஜஸ்க்கு முன்னால் எனக்கு கிராமர் தான் கற்றுக்கணும்னு சொல்லி நானாக கிராமர் எடுத்து படித்தேன். அப்போ படித்த போது தான் நிறையா விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். பெரிய பெரிய புத்தகங்கள்லாம் இருக்குது. நீங்கள் வந்து கிராமர் அப்படின்னாலே ஒரு சில புத்தகங்கள் மட்டும்தான் நமக்கு கண்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் யூனிவர்சிட்டியில் இருக்கும்போது நான் அந்த லைப்ரரியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராமர் செக்ஷன்னு ஒரு புத்தக செக்ஷன் இருக்கும். அதில் வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய ஆத்தர்ஸனுடைய புத்தகங்கள்லாம் அதில் நிறையா இருக்கும். அவங்களுடைய புத்தகத்தில் எடுத்து படித்த போது கிராமர்னுடைய அணுகுமுறை அப்படிங்கிறது வித்தியாசமான ஒரு அணுகுமுறை. ஏன்னா ஆங்கிலத்துக்குள்ளேயே ஊறி போனவன் ஒருத்தர் கிராமரை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருந்தா அது எவ்வளோ ஒரு நுணுக்கமான ஒரு விஷயத்தை கையாண்டுருக்குங்கிறது நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். அந்த மாதிரியான புத்தகங்கள் எடுத்து படிச்சுட்டு என்டையராக அனலைஸ் பண்ணினேன். இந்த மாதிரியான ஒரு சான்ஸை நீங்கள் உங்கள் லைஃப்பில் எங்கேயுமே பார்த்துக்க முடியாது. ஒரு முறை அந்த கிராமர் செஷன் ஒரே ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா அந்த செஷன்லேருந்து வரக்கூடிய அந்த கொஸ்டினுக்கு உங்களால் ஒரு மார்க் வாங்கிடுவீங்க. அதுலேருந்து எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அப்பேற்பட்ட ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு ஹைலி வித்தியாசமான ஒரு அணுகுமுறை அப்படிங்கிறது நீங்கள் நிச்சயமாக பார்க்க முடியும். ஒவ்வொரு கிராமரையும் நான் என்னுடைய பாணி அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்கும். அதனால் டோன்ட் மிஸ் திஸ் சான்ஸ். இந்த இடத்த நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரே ஒரு கிளாஸ், ஒரே ஒரு முறை என்னுடைய கிராமர் கிளாஸை நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். ஸ்ப்ரிங் லைனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லிட்ரேச்சர் கிளாஸ் மட்டும் தான் அட்டன் பண்ணியிருக்கிறீங்க. ஒரு முறை கிராமர் கிளாஸ் அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ ஹவ் ஐ எம் 360 டிகிரி ஒரு ஒர்க்ஃபுல் பர்சன் அப்படிங்கிறது உங்களால் புரிஞ்சிக்க முடியும்.